முதல்ல கேட்கும் பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு கேளு, ஆண்டவர் உனக்கு கட்டாயமாக அதை கொடுப்பார். அவருடைய பாதத்தில் வந்து அவர் என்ன சொல்லி அனுப்புறாருங்கிறத மட்டும் நல்லா கேளுங்க. நீ உன்னுடைய கூக்குரல் எல்லாம் கொட்டும் பொழுது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காத தெய்வம் நம் தெய்வம் அல்ல. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், உன் ஆண்டவர் உன் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். உன் குரலை கேட்காத முடியாதபடிக்கு அவர் காது மந்தமாகி விடவில்லை. நம்முடைய கூக்குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவர் காது செவிடா இல்லை. நம் கேட்பவற்றை கொடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய கை சுருங்கி போகலன்னு சொல்றாங்க. அவருடைய கை சுருங்கி போகல, நம்முடைய கூக்குரல் அவர் காதில் கேட்க முடியாததுக்கு மறைஞ்சு போகல. அதனால கட்டாயமா நம்முடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவர். எனவே அந்த நம்பிக்கையோட தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய குரல் உனக்கு, என் சகோதரனே சகோதரியே, இன்று உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்க பேரை நீங்க அப்படியே சொல்லுங்க. உங்களுக்காக நான் இங்கிருந்து திருத்தலத்திலிருந்து அன்னையினுடைய சன்னிதானத்திலிருந்து அந்த செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்க பேரை நீங்க சொல்லிக்கிங்க. உன் மன்றாட்டை ஆண்டவர் கேட்கிறார். உன் மன்றாட்டு ஆண்டவரால் கேட்கப்பட்டது என்று நீ நம்பு. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாலும் சரி, நீ முதல்ல ஆண்டவர் உன் குரலை செவி கொடுத்தார் என்று நீ நம்பினா உனக்கு கட்டாயம் நடக்கும். சக்கரியாவுக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்கிறேன், என் சகோதரனே சகோதரிய, அஞ்சாதே, அஞ்சாத, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முழங்குவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் வேண்டுதல்களை நம் ஆண்டவர் கேட்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடுமாறு மருந்தாகிடார்கள். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்து நம் தெய்வத்தை நோக்கி குரல் எழுப்பி கூப்பிடும் மன்றாட்டுகளுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உமது கனிவை கெஞ்சு கேட்கின்றோ. அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்து உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழிலும் 12:30 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனியும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் மாதா குலத்தின் அருமருந்தினால் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் அன்னையோடு ஒரு நாள் செலவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னைக்கு ஃபாதர் எல்லாக்குறிச்சிக்கு வர்றதுன்னு நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க. உங்களுக்கு என்றைக்கு வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறது, வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அன்னையோட 2வது சனிக்கிழமை வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது. நிறைய சாட்சியங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதோடு அன்றைய நாளில் வழிபாடு நிறைவுற்ற பிற்பாடு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் 1300 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒரு 13 பேர் வந்து சாட்சி சொன்னார்கள். அந்த வழிபாடு நிறைவுற்ற பிற்பாடு வழங்கப்படுகிற அன்னதானத்திற்கு உதவி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும், அந்த மாதத்திலே உதவி செய்தவர்கள் அத்தனை பேரையும் நாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக அவருடைய கருத்துக்களுக்கு வேண்டி சிறப்பாக ஜெபிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் மாதா டிவியில், லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அதை பார்த்து ஜெபியுங்கள். நிறைய பேரை பார்த்து ஜெபிக்க சொல்லுங்கள். நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். சிலர் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இது மத்தியான பிரேக் டைம்ங்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக இதை பார்க்க முடியும். மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் நம்முடைய திருத்தல திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஜெபித்து நிறைய சாட்சிகளை சொல்கிறார்கள். பூசையை பார்த்துக்கிட்டே இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மாதா டிவி பூசையை பார்த்துட்டு போனோம் ஃபாதர், செக்கப் முடிஞ்சு டாக்டர் வந்து சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. அதனால் மாதா டிவி பூசையை பாருங்கள், மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஒரு வேளை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கூட அந்த டிவியை பார்த்து பூசையை பார்த்து வேண்டிக்க சொல்லுங்கள். வருகிற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் 1ஆம் தேதி, சிலர் கேலண்டர் வாங்கிட்டு போயிருப்பீங்க. அந்த கேலண்டரில் 14ன்னு போட்டிருக்கோம். 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி நம் அன்னைக்கு பொங்கல் வைத்து சிறப்பு செய்ய இருக்கிறோம். நான் இன்று மறைவுள்ள சொன்னேன் இல்லையா, அந்த குடும்பம் 14 வருஷம் கழித்து குழந்தை பெற்று கொண்டவர்கள் சாட்சியங்கள் எல்லாம் உண்டு. அந்த குடும்பம் எப்படி ஒப்பு கொடுத்ததுன்னா, இவங்க வந்து 2-3 வருஷத்தில் குழந்தை இருக்காதுன்னு சொன்னவங்க இங்கே வந்து பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டு போனவங்க. அதனால் பொங்கல் வச்சு ஜெபிக்க ஸ்பெஷலாக சில இன்டென்ஷன்ஸ் இருக்கும். தனிப்பட்ட வேண்டுதல்கள், நடைபெறாத விண்ணப்பங்கள், இவற்றிற்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் தை 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து தவிர்க்க முடியாது, நான் வர வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் எங்களுடைய இந்த தனிப்பட்ட வேண்டுதல்களுக்கு பொங்கல் வச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா பல்வேறு நம்பர் இருக்குது, டிவியில் நம்பர் இருக்குது, அது இல்லாமல் ஜெபக் அட்டையில் நம்பர் இருக்குது.
இவற்றின் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு காணிக்கை செலுத்தி உங்களுடைய கருத்துக்களை கொடுங்கள். முதல்ல கருத்து கொடுக்கணும். அந்த கருத்திற்காக தான் அன்றைய பொங்கல் விழாவே நடக்கிறது. வெறும் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்தது தான். ஆனால் முதல் கருத்துக்களை ஒப்பு கொடுத்து அந்த கருத்துக்களுக்காக அன்னை இடத்துல நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதனால் உங்கள் கருத்துக்களை கொடுத்து காணிக்கை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரே ஒரு சாட்சியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். கடந்த 2வது சனிக்கிழமை ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர், அவர் பேர் சொன்னார், மறந்துடுச்சு. ஜெபக்கூட்டம் நடந்துகிட்ருக்குது. ஜெபக்கூட்டம் முடிஞ்ச உடனே சாட்சி சொல்ல வந்தார். சாட்சி சொல்ல வரும்பொழுது அவர் சொன்ன விஷயம் இதுதான். எனக்கு பல வருடங்களாக ஒரு கண்ணு பார்வை இல்லாமல் இருந்தது. நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கடைசியில் எனக்கு அவ்வளோ தூரம் வராது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இங்கே மாதாக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தேன். என்னுடைய ஒரே வேண்டுதல் என்னுடைய ஒரு கண் பார்வை தெரிய வேண்டும் என்பது தான். ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண்ணில் பார்த்தோன்னா எதுவும் தெரியாது, அதுதான் என்னுடைய நிலைமை. ஆனால் நான் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அடக்கல மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் போகிறதுக்காக வந்தேன். இன்றைக்கி இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே இதே கண்ணை மூடி நான் எல்லாரையும் பார்க்குறேன், எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அஞ்சாதீர்கள். சக்கரியாவிட்ட சொன்ன அதே வசனம், சக்கரியா அஞ்சாதே, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது, உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அன்னை வழியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்ற ஆழமான நம்பிக்கையில் அடைக்கல அன்னையின் ஆதரவில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் விண்ணப்பங்களோடு சேர்ந்து நம் மன்றாட்டு அன்னையின் பரிந்துரையால் கேட்கப்படும் என்ற விசுவாசத்தோடு அன்னைக்கு நவநாள் ஜெபம் சொல்வோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.